என் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவருடைய இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் அட்வென்ட் என்று சொல்லப்படுகின்ற கர்த்தருடைய வருகையை நாம் தியானிக்கின்ற நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நாளில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக நான் 2004 வருகையின் முதல் ஞாயிறை நான் நோக்கி பார்க்கின்றேன். இதே போன்று ஒரு ஆராதனை ஒழுங்கு தெற்கு வாசல் ஆயர் வட்டத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. 1999 நவம்பர் 28 ஆண்டவருடைய வருகையின் முதல் ஞாயிறு அன்று அதிகாலையிலே 4:15 மணிக்கு எங்களுடைய தகப்பனார் கர்த்தருடைய திருச்சமூகத்துக்குள்ளாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை வருகையின் முதல் ஞாயிறு. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் பலவீனமானவர்கள், சுகவீனமானவர்கள். அவர்களை எங்கள் சொந்த ஊருக்கு கூட்டிக் கொண்டு போனோம்னால் அவர்களை நேராக ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வருவோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தவர்கள். எப்பொழுதும் அவர்கள் ஜெபிக்கின்ற ஜெபம், ஆண்டவரே உம்முடைய வருகையின் ஞாயிற்குள்ளாக நான் செல்கின்றேன், நீர் எனக்கு பலனை தந்து உன்னுடைய பிறப்பின் பண்டிகையை ஆலயத்திலே நான் ஆராதிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி முதல் நாள் இரவிலே அவர்கள் ஜெபம் பண்ணுவார்கள். 27 இரவு குடும்ப ஜெபத்திலே, என் நெஞ்சை சுவாமி உமக்கு ஈவாய் படைக்கிறேன், நீர் இந்த காணிக்கையை கேட்டீர் என்று அறிவேன் என்று சொல்லி அந்த பாடலை அவர்கள் தான் சொல்லுவார்கள் பாடி. ஏன்னால் அவர்கள் ஆர்கனிஸ்டாக இருந்தார்கள், சபையின் செயலாளராக, பொருளாளராக, கேட்டகிஸ்டாகவும் இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போன்ற என்னுடைய தாயாரும் பாடுகளின் முதல் ஞாயிறு அன்று காலை கர்த்தருடைய திருச்சமூகத்துக்குள்ளாக சென்றார்கள். இதை ஏன் சொல்கிறேன் சொன்னால், அது முடிந்து ஒரு ஆண்டு ஆன பிற்பாடு தெற்குவாசல் ஆயரை நான் அழைத்த பொழுது, நான் பெருங்குடி கிளை சபையின் பொறுப்பாளராக இருந்த நேரத்திலே அவர் வந்தார். வந்தவுடனே என்கிட்ட ப்ரோக்ராம், இந்த மாதிரி ப்ரோக்ராமாக திருச்சபைக்கு பெருங்குடி கொடுத்தார். வாங்கி கொண்டு போய் அடுத்த ரூமில் வச்சுட்டு வந்துட்டேன். இல்லை எடுத்து பாருங்கயா, இல்லையா ப்ரேயரை முடிச்சுட்டு எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தா கூட கோயில் சின்னத்தம்பி, கொசவங்குடி சின்னத்தம்பி, பெருங்குடி சின்னத்தம்பி, எம்எம் காலனி சின்னத்தம்பி என்று சொல்லி அதில் கீரத்துறை தெற்குவாசல் என்று சொல்லி நான் அவரிடத்தில் கேட்ட கேள்வி, என்னை ஏயா போட்டீங்க? நான் இருக்கிறதோ ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஒரு ஆப்ரேஷன் ஸ்டாஃபாக இருக்கிற எந்த நேரத்தில் எனக்கு கால் வருது, ஏன் போட்டீர்கள்? ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே 25 ஆண்டுகளை நான் நிறைவு செய்து எந்த விதமான தடங்களும் இல்லாதபடி அதற்கப்புறம் வந்த ஒவ்வொரு ஆயரும் போட்டார்கள். போட்டு நான் ஊழியத்தை நிறைவேற்ற இன்றைக்கி 26ஆம் ஆண்டுக்குள்ளாக வந்திருக்கின்றேன். ஏன்னால் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன் மட்டுமல்ல, ஒரு நாள் நடைபெற்ற காரியம், அந்த கிராம சபையிலே 4 குடும்பங்கள் 5 குடும்பம் இருப்போம். ஒரு நாள் ஒரு தரிசனத்தை கண்டேன். அந்த ஆலயம் நிரம்பி இருந்தது. அந்த ஆலயம் நிரம்பி இருந்தது. ஆயர் வரவில்லை, என்ன செய்வது என்று சொல்லி என்னுடைய தகப்பனார் அந்த ஆலயத்தின் ஒரு ஓரத்திலே ஈச்சரை போட்டு வேஷ்டியை கட்டி முழு சட்டையை போட்டு உட்கார்ந்திருக்கின்றார். நான் அவரிடத்தில் போய் கேட்டேன், என்னப்பா பண்ணுறது? அவர் சொன்ன வார்த்தை, நீ ஆராதனை நடத்தி செய்தியை நான் கொடுக்கின்றேன். இன்றைக்கு வரைக்கும் என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கின்ற என் தேவாதி தேவன் என் மூலமாய் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்றைக்கு என்னுடைய தகப்பனார் சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் என்னை எடுத்து எங்கெல்லாம் செல்கின்றனோ அங்கெல்லாம் ஆயர், எந்த ஆயர் அழைக்கின்றாரோ அந்த ஆலயத்துக்கெல்லாம், சென்னை பேராயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லா கிராமங்களிலும் நான் சென்று பணி செய்து கொண்டிருக்கிறேன். எந்த இதுவும் அல்ல. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் யாரை முன்குறித்தார் அவரை அழைத்திருக்கின்றார். ஏனென்றால் நான் 1973ஆம் ஆண்டு எஸ்எல்சி மட்டும் எனக்கு பிடிச்சி பண்ணலாம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் டிடிஎஸில் கொண்டு போய் விட்டாங்க. விட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனேன். அன்றைக்கி இருந்த பிரின்ஸிபல் சின்ன பையனாக இருக்கிறான், கொண்டு போய் காலேஜ் விட்டு அடுத்த வருஷம் கூட்டுவாங்க. போனோன்னே எங்கள் தரங்கம்பாடி சிகன் பார் கட்டின அந்த ஆலயத்துக்கு எதிர்த்தாப்புல உள்ளது தான் ஹாஸ்டல்.
இருந்து காலையிலும் சாயங்காலம் அங்கே ஆராதனை நடத்தினோம். 2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக நடைபெற்ற காரியம், நான் அங்கேருந்து பியூசி முடிச்சு 15 நாள் தான் இருந்தேன். 15வது நாள் பேட்டா நேதாஜி ரோட்டில் பேட்டா கடையில் வேலை கிடைத்தது. நம்முடைய ஐயா சார்லஸ் அவங்க அப்பாவோடு கூட 76 முதல் 78 முறை நான் பணிபுரிந்து 78 அவருடைய இறந்ததற்கு நான் அங்கு சென்றேன். அதற்கப்புறம் 35 ஆண்டு காலம் ஏர்போர்ட்டில் வேலை பார்த்தேன். 40 ஆண்டு காலம் உலக பிரகாரமான ஊழியம். அந்த ஊழியத்திலும் உண்மையும் உத்தமமாய் கர்த்தர் வழிநடத்தினார். அதில் 25 ஆண்டுகள் நான் யூனியன் செக்ரட்டரியாக இருக்கேன். யூனியன் இல்லைன்னா தெரியும், வேலையே செய்ய மாட்டாங்க, நேரத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் நான் ஊழிய பாதையில் இருந்தாலும் கூட, நான் தலைவனாக இருந்தாலும் கூட மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நான் இருந்தேன். என்னத்தில் 35 பேர் வேலை பார்த்தார்கள். நான் விசில் அடித்தா 35 பேர் வந்து நிற்பாங்க. அந்த 35 பேரில் 1956 ஆரம்பிக்கப்பட்ட சிவிலியேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கடவுளுடைய பெற்றான கிருமினால் சொன்னேன். 2000 புரோகிராம் போட்டேன். 2007 ஆண்டு குடியரசு தினத்தில் நான் பிரசிடன்ட் மெடல் வாங்க ஃபார் மெரிட்டோரியஸ் சர்வீஸ் வாங்க கர்த்தர் கிருபித்தார். அல்லேலூயா. நான் உடனே ஆலயத்தில் ஒரு இதை வைத்தேன். எந்த யூனியன் அதற்கு முன்பாக யாரும் வாங்கினதில்லை, அதற்கு பின்பாக நான் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எங்கள் ஜீவன் வாங்கினார். அன்புக்குரியவர்களே, கடவுள் யாரை முன்குறித்திருக்காரோ நம்முடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் அழைத்திருக்கிறார். அழைப்பு என்பது நாம் தகுதியை பார்த்து அவர் அழைப்பதல்ல, நாம் எப்படி இருக்கின்றோம், வந்த பிற்பாடு அவருடைய தகுதிக்கு நாம் எப்படியாக நம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்பதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். இன்றைக்கு 2 காரியங்களை நாம் செய்ய வேண்டியிருக்கின்றது. அன்பான பெண்கள் ஐக்கிய சங்கம் லீஸ்ட் காயின் கடைசி காசின் ஐக்கியம் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஃபெலோஷிப் ஆஃப் லீஸ்ட் காயின் அதை பார்க்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு அழைக்கின்ற பொழுது சொன்னாங்க, நீதி, சமாதானம், ஒப்புரவாகுதல் ஆகிய இதை நிலைநிறுத்தும்படியாகத்தான் இதை அகில உலக ஜெப ஐக்கியத்தின் கடைசி ஐக்கியமாக இதை வைத்திருக்கின்றார்கள். இந்த ஐக்கியம் உருவாவதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, வட இந்தியாவை சேர்ந்த திருமதி சாந்தி சாலமோன் என்பவர் 2ஆம் உலகப் போரிற்கு பின் 1956ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் ஆசிய நாடுகளுக்கு பயணம் செய்த பல நாடுகளைச் சேர்ந்த 7 பெண்மணிகளை அடக்கிய பசிபிக் ஊழிய குழுவை ஆரம்பித்தார். திருமதி மார்கரெட் சென்னா என்பவரால் இப்பயணம் தொடங்கப்பட்டது. அவர்கள் கொரியா தேசத்துக்கு செல்ல வேண்டும். ஆனால் செல்லுவதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடைத்தது. ஆனால் திருமதி சாந்தி சாலமோன் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உடனே அவர்கள் மறுக்கப்பட்டது நிமித்தமாய் அவர்கள் மணிலா, பிலிப்பைன்ஸ் நாடுகளுக்கு செல்ல மற்ற அனைவரும் கொரியாவுக்கு சென்றனர். அங்கு சென்று போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் ஆசிய நாடுகளில் கிடைத்த அனுபவங்களை அங்கு பார்க்கின்ற பொழுது நீதி, சமாதானம், ஒப்புரவாகுதல் இதை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஊந்துதலை திருமதி சாந்தி சாலமோனுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தினார். அந்த ஏற்பாடின் நிமித்தமாக அந்த குழுவினர்கள் இடம் திரும்பியதும் ஜெபம் ஒன்றே. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர், இன்றைக்கு நீங்கள் நானும் மக்கள் நீதியோடு வாழ வேண்டும், மக்கள் சமாதானத்தோடு வாழ வேண்டும், மக்கள் எல்லாரும் ஒப்புரவாதலோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமே, அதற்கெல்லாம் ஒன்று ஜெபம்தான். ஜெபம் ஒன்றே என்பதை அவர்கள் தங்களுக்குள்ளாக அவர்கள் தீர்மானித்து அதன் மூலமாய் பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஏற்படுத்தின செயல் திட்டம்தான் இந்த லீஸ்ட் காயின் கடைசி நாணய காணிக்கை. அதில் பார்க்கின்ற பொழுது ஆசிய கிறிஸ்தவ பெண்களுக்கு ஐக்கிய நாடுகளை சேர்ந்த பிரிஸ்டபேசியன் சபை பெண்களும் அறைகோல் விடுத்தார்கள். இவ்விதமாய் ஆரம்பிக்கப்பட்ட செயல் திட்டம் ஒரு கிறிஸ்தவ ஜெப ஐக்கியமாகவும் செயல்பாட்டின் ஐக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதன் விளைவாகத்தான் உருவானதுதான் கடைசி காசின் ஐக்கியம். காசுன்னு தான் சொல்லுவாங்க, இப்போதான் நாணயம், கடைசி காசு. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆண்டவரிடத்திலே வருகின்றோம் என்று சொன்னால் நாம் வாழ்வதற்கு நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற ஒருவேளை ஒரு காசு இருந்தால் ஒன்று வாங்கி சாப்பிடலாம்,
அது வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய திருதனிதானத்திலே நான் அர்ப்பணிக்கின்றேன், நீர் என்னை காத்துக் கொள்வீர் என்று சொல்லி இந்த கடைசி காசு ஐக்கியத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இன்றைக்கு அதை திருச்சபைகள் முன்னின்று அதை நடத்தி கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பாக பெண்கள் ஐக்கிய சங்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இது எதற்காக ஒடுக்கப்பட்டது? நீதி, சமாதானம், ஒப்புரவாகுதல். இன்னைக்கு எங்க திருச்சபையில எங்க? ஒரு கேள்வியை கேட்டுதான் நாம் எதையும் விடை காண வேண்டும். நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம், எல்லாரும் ஒப்புரவாக வேண்டும், எல்லாரும் சமாதானமாக வேண்டும். ஆனால் இன்றைக்கு சமாதானத்தை குலைக்கின்ற வழிகள் சத்துருக்கு தெரியும், ஒப்புரவாகுதலை குலைக்கின்ற வழிகள் சத்துருக்கு தெரியும். நீதியோடு ஒரு மனிதன் வாழ்கின்றான் சொன்னால் அவனை அநீதிக்குள்ளாக நடத்துகின்ற சத்துருக்கள் உண்டு. இன்னைக்கு நாம் எங்கே? இதனால்தான் பெண்கள் இடத்துல ஒடுக்கப்படைக்கப்பட்டது என்றால் புத்தியுள்ள பெண்கள் தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள். இன்றைக்கு திருச்சபையை கட்டி கொண்டு இருப்பது நிச்சயமாக நான் சொல்லுவேன், சாட்சியாக சொல்லுவேன், திருச்சபையில் இருக்கிற பெண்கள் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எந்ததற்கும் இடம் கொடுக்காதபடி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஐக்கியப்பட்டு எல்லா திருச்சபைகளிலும், நான் இருந்த எல்லா திருச்சபையிலும் இன்றைக்கும் எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அடியனுக்காக, இந்த ஊழியனுக்காக, என்னுடைய பலவீனத்தை அறிந்திருக்கிற மக்கள் எல்லா திருச்சபையிலும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் ஜீவனோடு உங்களுடைய திருச்சமூகத்தில் நிற்கின்றேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் பார்க்கின்ற பொழுது the least coin, the coin was to be her country currency. ஒவ்வொரு நாட்டின் எந்த நாணயம் கடைசியாக இருக்கிறதோ அதை அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கின்ற பொழுதுதான் அங்கு பார்க்கின்றோம் அவர்கள் so that women of all economical background would participate equal in movement. அப்படின்றால் அனைத்து பொருளாதார பின்னணியில் கொண்ட பெண்கள் இந்த இயக்கத்தில் சமமாக பங்கேற்கின்றார்கள். அதுதான் இதில் ஒரு முக்கியம். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், பணக்காரன் ஏழை என்றிருக்கலாம், மற்ற அந்தஸ்து அதிகாரம் என்றிருக்கலாம். ஆனால் பெண்கள் தங்களுக்குள்ளாக இருக்கின்ற எதையும் இல்லாமல் சமமாக பங்கேற்கக்கூடிய இயக்கம்தான் பெண்கள் இயக்கமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவர்கள் கொடுக்கின்ற இந்த நாணயம் அவரது நாட்டின் நாணயத்தின் மதிப்பில் மிக குறைந்த நாணயம். எந்த கண்ட்ரி எடுத்தாலும் கொடுக்கறது கடைசி. நம்ம முந்தியெல்லாம் கொடுப்போம் ஒரு அண்ணா 2 அண்ணா. இன்னைக்கு காசு. இன்றைக்கு மக்கள் என்ன, காசுதான் கடவுளுடான் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்திலே வாழ்கின்றோம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றது, நீ இருக்கின்ற காசை, கடைசி காசையும் என்னுடைய திரு சமூகத்திலே ஒப்படை. அதுக்கு தான் கொடுக்குறாங்க சுருக்கு பை. கொடுத்துருக்கீங்கல்ல? அன்றைக்கெல்லாம் பாட்டிமாரு, எங்கள் அம்மாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சுருக்கு பையில் வச்சுட்டாங்கனாக்க யாரும் எடுக்க முடியாது. ஹேண்ட்பேக்கை பிடிக்கிட்டு ஓடனே பின்னாலே ஓடுறோமா இல்லையா? ஆனால் அன்றைக்கு இந்த சுருக்கு பையில் காசை வச்சுட்டு போனீங்கன்னா ஒரு ஆள் உங்களை தொட முடியாது. உங்களை தொடாமல் அந்த சுருக்கு பையை தொட முடியாது. போனோம்னே போயிட்டு வரேன், உடனே சுருக்கு பை எடுத்து கொடுப்பாங்க. 1 அண்ணா 2 அண்ணா. எவ்வளோ சந்தோஷம். கொடுக்கறத வாங்கி அந்த சுருக்கு பையில் போட்டு அது எங்கே போகுதுன்னு தெரியாது. வாங்குவாங்க, இழுப்பாங்க, இங்கே சொருவாங்க. ஆனால் எங்கே சொருகிறாங்க, எங்கே இருக்கு? மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமற்றதாக இருக்கிறது. நிரந்தரமற்ற உலகத்திலே நாம் நிர்மூலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இதை நாம் செய்கின்ற பொழுது அகில உலகத்திலும் இப்படிப்பட்ட, ஏதோ நம்ம இந்தியா மட்டுமல்ல அல்லது தென்னிந்திய திருச்சபை மட்டுமல்ல, எல்லா திருச்சபைகளையும் இதை அனுசரிக்கும்படியாய் நம்மை அழைத்திருக்கின்றார்கள். இந்த நாளில் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கம் இதை அனுசரித்திருக்கிறீர்கள், இதனுடைய பொருளை பொருந்திருக்கிறீர்கள். நீங்கள் வரக்கூடிய நாட்களிலே உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் இணைந்து செய்கின்ற பொழுது, இணைந்து நீங்கள் ஆராதனை நடத்துகின்ற பொழுது, இந்த ஆராதனைக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா சத்துருக்களிலும் அந்தகார செயலையும் வரக்கூடிய நாட்களிலே தூய இம்மானுவேல் ஆலயம் அநேகருக்கு எழுப்புதலை உண்டு பண்ணுகின்ற ஆலயமாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இதற்காக தான் இன்றைக்கு கடைசி காசு காணிக்கை. இன்றைக்கு ஒருவேளை வருகையின் முதல் ஞாயிறு நாம் தியானித்து விட்டு செல்லலாம். ஆனால் இன்றைக்கு அதே இதை தொடர்ந்து தான் இன்றைக்கு தியானமும் இருக்கின்றது. எனவே அன்புக்குரியவர்களே, கடைசி நாணய காணிக்கையின் பொருளை புரிந்திருக்கின்றீர்கள். ஜெபம்.
ஜெபம், ஜெபியுங்கள். அன்றைக்கே நான் ஒரு நாள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கு விசுவாசிகள் முழங்கால்களை முடக்காதபடி அரசியல் விசுவாசிகள் இன்னைக்கு காலூன்றி நிற்கிற நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவிசுவாசம் என்பது அரசியல் விசுவாசம் என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்தார். அரசியல் பண்ணுவதற்கு ஆலயம் ஒரு மேடை அல்ல, ஆலயம் ஒரு பீடம் அல்ல, ஆலயம் ஆண்டவர் தங்கியிருக்கின்ற ஸ்தலம். அங்கு வருகின்ற ஒவ்வொருவரும் ஏறடிக்கின்ற மன்றாட்டுக்கு ஆண்டவர் நிச்சயமாக செவில் கொடுப்பார். முழங்கால்களை முடக்குங்கள், முழங்கால்களை முடக்குங்கள். பெண்களே, ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது கடைசி நாணயத்தை இந்த நாளில் நீங்கள் படைக்கின்ற பொழுது, ஆண்டவரே நாங்கள் காணிக்கையை மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை நாங்கள் உமக்கு படைக்கின்றோம். வரக்கூடிய நாட்களிலே எங்களுடைய ஆலயத்திலே ஒரு எழுப்புதலை நீ உண்டு பண்ணும் என்று சொல்லி அர்ப்பணியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் அதற்கான வழிவாசல்களை திறப்பார். யார் என்ன சொன்னாலும் இன்னைக்கு என்ன மெஜாரிட்டி மைனாரிட்டி எங்க இருக்கிறது? ஆண்டவர் யாரோடு கூட இருந்தார்? ஆண்டவர் யார் பக்கம் இருந்தார்? அன்னைக்கு சமாரியா ஒதுக்கப்பட்ட தேசமா இருந்தது. சமாரியா பெண்ணை தேடி சென்ற ஆண்டவர் அல்லவா இன்றைக்கு நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர். எங்க இருந்தோம்? நாம் எப்படி இருந்தோம்? இன்றைக்கு நாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம், சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். எடுத்து இன்றைக்கு உள்ள செய்தி, நமக்கு கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? அதற்குள்ளாக நாம் சுருக்கமாக தியானிக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது கிருபையின் வருகையின் ஞாயிறு. கடவுளின் கிருபை, அடித்தட்டு மக்களுக்கான நம்பிக்கை. அடித்தட்டு மக்களுக்கான நம்பிக்கை. இன்னைக்கு நீங்கள் நானும் இன்றைக்கு ஒருவேளை மைனாரிட்டி என்று சொல்லி நாம் தேசத்திலே நாம் புறந்தள்ளப்பட்டு இருந்தாலும் கூட, அடி தட்டுதலே இருந்தாலும் கூட, நமக்கு இன்னைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கடவுளுடைய கிருபை நம்மை தாங்கும். அல்லேலூயா. அவருடைய கிருபை என்னை வழி நடத்தும். அவருடைய கிருபை என்னோடு கூட பயணிக்கும். எனக்கு ஜீவனுள்ள மட்டுமாக ஆண்டவருக்காக நான் வாழ்வேன் என்று சொல்லி அவருடைய கிருபையை பெற்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். சற்று நேர தியானத்திற்காக வாசித்த பகுதியை எடுத்து வைத்துக்கொள்வோம். நம் யாத்திராகமம் நமக்கு தெரிந்ததுதான், கொலோசியர் தெசலோனிக்கே தெரிந்ததுதான், லூக்கா 1ஆம் அதிகாரம். அதிலே பிள்ளைகள் அழகாக சொன்னாங்க. 49-50 வாசிக்கலாமே. லூக்கா 1:49-50. ஹல்லேலூயா. மரியாளின் பாடல். மரியாள் அதை பாடுகின்ற பொழுது 46ஆம் வசனத்திலே, என் ஆத்மா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. வாயல்ல, சரீரமல்ல, உள்ளான ஆத்மா. ஒரு மனிதன் உள்ளான ஆத்மாவிலே பலப்படுகின்ற பொழுதுதான் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும், ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ முடியும், ஆண்டவரை பிரதிபலிக்க முடியும், ஆண்டவரை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். ஆத்மா அவளே நாம் குறைவுபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அது ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை அல்ல. ஒருவேளை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இவங்களை புண்ணியமா, என் பரிசுத்தன், இவனம் போல ஒருவன் உண்டா சொல்லலாம். ஆண்டவர் ஆத்மாவை பார்க்கின்றவர், மனிதனோ முகத்தை பார்க்கிறார். கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். என்னுடைய உள்ளத்தின் கிரியை இருக்கிறதே, சிந்தனை இருக்கிறதே, என்னுடைய செயல்பாடு இருக்கிறதே, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அல்லவா இன்றைக்கு நீங்கள் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் யாரை அடிமைப்படுத்தி நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம் அடிமைகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் அவர்களோடு இருந்ததில்லை. மற்றவர்களை நீங்கள் அடிமைப்படுத்த நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக கைவிடப்பட்டவர்களாய் போய்விடுவீர்கள். அவருடைய வருகை உண்டு. வருகை 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 நாம் சொல்கிறோம். இப்போ என்ன? அவருடைய முதலாம் வருகையை நாம் தியானிக்கின்றோம். எனக்காக பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் தாழ்மையாய் வந்தவர். எதற்காக? மீட்க, ரட்சிக்க. இந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்குன்னா இன்னைக்கு நான் எப்பொழுதும் அநேகத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அவருடைய 2ஆம் வருகைக்கு அப்படித்தானே நாம் பிரசங்கம் கேட்குறோம். ஆனால் நான் இங்கே அநேகருக்கு பயந்திருக்கிறேன். நான் இன்றைக்கு இப்பொழுது என்னுடைய ஜீவன் போகும் என்று சொன்னால் நான் அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஏன்னால் நான் உங்களைப் போல சராசரி மனிதன் அல்ல.
உங்களைப் போல என்னுடைய இருதயம் செயல்படுவதில்லை. உங்களைப் போல என்னுடைய கால்கள் இல்லை. உங்களைப் போல நான் ஏதோ அல்ல. நான் ஒரு சராசரி மனிதனுக்கு அப்பாற்பட்டு நான் 25 ஆண்டு காலமாக ஆண்டவருக்காக ஓடி இருக்கின்றேன் சொன்னால், இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். இங்கு வந்துவிட்டு இந்த பலிபீடத்திலிருந்து மீண்டுமாக வீட்டுக்கு செல்வேனா என்பதே எனக்கு தெரியாது. நான் இங்கு வருகின்ற பொழுது என்னுடைய ஜீவன் போகும் என்று சொன்னால் அதற்கு நான் ஆயத்தமாய் வந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு அநேக இடத்திலே அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆயத்தம் அவருடைய வருகைக்கு மட்டுமல்ல, அவருக்கு முன்பாக நாம் மரணம் அடைவோம் சொன்னால் மரணத்துக்கு அற்படம் நீங்கள் நானும் ஆயத்தப்பட முடியாது. நமக்கு ஜீவன் இருக்கும் போதே நாம் ஆயத்தப்பட்டாக வேண்டும். மரணம் என்பது இன்றைக்கு யாருக்கு எப்படி வருகிறது என்று தெரியவில்லை. கடந்த வாரம் நான் இங்கு ஆராதனை சொல்கின்ற போது அன்றைக்கு வந்தவர்கள் அநேக கேட்டீர்கள். 40 வயது ஒரு ஆண்மகன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் காலையில் தன்னுடைய 5வது படிக்கிற பிள்ளையையும் LKG படிக்கிற பையனையும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு தான் வேலைக்கு கிளம்ப முற்பட்டிருக்கின்றார். பண்ணிக்கின்ற பொழுது தொண்டை வலிக்குன்னு இருக்காரு. உடனே அவன் மகனவே என்ன பண்ணுறாங்க, சுடுதண்ணியை போட்டு கொடுத்துருக்காங்க. இல்லை ரொம்ப இதாக இருக்குது, ஆட்டோ வர சொல்லியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே பார்க்க முடியாது, இன்னொரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டுப்பாங்க. இங்கேயே போகும்போது அங்கே போயிட்டு பார்த்தா அந்த அம்மா அன்றைக்கி போய் பேசிக்கின்ற பொழுது அவங்க சொல்கிறாங்க, மேலே போட்டுட்டு அவர் மயக்கத்தில் இருக்கிறாருன்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போய் 10 நிமிஷம் கழிச்சு ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் போய் காட்டும்போது அவர் சொல்லியிருக்கிறார்கள், 10 நிமிஷத்திற்கு முன்னாகலே அவர் இறந்து விட்டார். ஆனால் அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, அவர் எப்படியாவது பிழைச்சிருவாருன்னு சொல்லி இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து அந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க, நான் என் மேல் தான் சார்ந்திருந்தாரு, நான் இது பண்ணி மயக்கமாக இருக்காரு. இன்னைக்கு மரணம் என்பது நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கின்றது. ஏதோ நான் இவ்வளவு காலம் இருப்பேன் சொல்லி அல்ல, இன்றைக்கு இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிற கர்த்தர் தான் எனக்கு வருகின்ற பொழுது நியாயத்திற்கு இருக்கின்றார், நீதியை செய்ய இருக்கின்றார். இன்றைக்கு நீதி, சமாதானம், ஒப்புரவாகுதலை கேட்டிருக்கின்றோமே. இன்றைக்கு அங்கே பார்க்கின்றோம், அங்கே மரியாள் சொல்கின்ற பொழுது என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அதோ இல்லை, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய சொல்லலாமே அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ முதல் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவது என்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் அடிமையாய் நாம் இருக்கிறோமோ, நம்மை அடிமைப்படுத்துகின்றோமோ, அப்பொழுதுதான் நாம் மற்றவர்கள் நம்மை பார்த்து இவர்கள் பாக்கியவான், இவர்கள் பாக்கியவதி என்று சொல்லி சொல்லுவார்கள். இன்றைக்கு மனிதன் அடிமை, ஆண்டவருக்கு அடிமையாய் இல்லாதபடி அதிகாரத்திலே உள்ளவருக்கு அடிமையாய் இருப்போம் என்று சொன்னால் அது வீண். எதையும் கொண்டு போக முடியாது. நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போறோம். மூக்குத்தி போடுவாங்களா? போட்டு அனுப்புவாங்களா? இங்கே ஒரு மூக்குத்தி போடுங்களே, இருக்கிறதுலே சின்னது. நிர்வாணமாய் வந்தோம், நிர்வாணமாய் போகிறோம். செல்லா காசாய் போக போறோம். 4 பேர் சேர்ந்து தூக்கலைன்னா நாரி போயிடும் வீடு. அந்த 4 பேரை சம்பாதிப்பது என்பது மிக கடினம். மனமோந்து வரணும். வருவாங்க கூப்பிட்டு. நாங்கள் எத்தனையோ அடக்க ஆராதனைக்கு போறோம். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசியாக அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி மரித்தான் என்பதை நாம் தீர்மானிக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. கூப்பிட்டே தூக்கக்கூடாது, அவர்களாய் வந்து நம்மை தூக்கணும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்பாடு நீதியாய் இருக்கும் என்று சொன்னால் நீதிபரராய் இயேசு கிறிஸ்து செயலாற்றுவார். அதற்கென்று ஒரு ஜன கூட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்துவார். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இன்றைக்கு மரியாளின் துதிப்பாடலை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். அடிக்கடி எல்லாம் கிறிஸ்துமஸ் வந்தாச்சுன்னா மரியாளின் துதிப்பாடல் கிறிஸ்துமஸ் ஆராதனையில் அப்படியே பாட்டு பாடி விடுறோம். ஆனால் மரியாளுக்குள்ளாக இருந்த அந்த இது உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கிறதா என்று நாம் பார்க்க கிடைக்கணும். இதில் 2 காரியங்களை சுருக்கமாக தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வார். அதில் ஒன்று தாழ்மை. மனிதனிடத்தில் காணப்படக்கூடிய சுபாவத்தில் ஒன்று தாழ்மை, 2வது மேட்டிமை. ஒன்று தாழ்மை, 2வது மேட்டிமை. நான் வாசித்த 46 முதல் 50 வசனங்களை பார்ப்போம் என்று சொன்னால் இப்பாடல்
அன்னாளின் பாடலுக்கு ஒத்திருக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்ப்பேன் சொன்னால் அங்கு அன்னாள் அழுது ஜெபிக்கின்றார். அதற்கு ஒத்திருக்கின்றது. பழைய ஏற்பாட்டு காலத்து வார்த்தைகளானது மரியாள் தேவனை உயர்த்தி துதியும் மரியாளின் விசுவாச அறிக்கையுமாய் அமர்ந்தது. தேவனின் கலிகூர்ந்து ஆவியினால் ஏவப்பட்டதால் வெளிப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளே இந்த வார்த்தை. கிருபையுள்ள வார்த்தை அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லுகின்ற வார்த்தை, வல்லமையுடையவர் மகிமையானவளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்தம் உள்ள கர்த்தரை ஆராதிக்கின்ற பரிசுத்த ஜனமே, நீங்கள் நானும் பரிசுத்தத்திலே எப்படி இருக்கின்றோம்? பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகின்றதா? பரிசுத்தம் என்பது ஏதோ வார்த்தை அல்ல. நம்முடைய உள்ளான ஆத்மா சுத்தமடைய வேண்டும். வெளிப்புற சுத்தம், வெளிப்புறத்திலே நாம் அநேக காரியங்களை பண்ணுகின்றோம். உள்ளான மனுஷன் சுத்தமா இருக்கின்ற பொழுதுதான் அது ஒரு பரிசுத்தம். ஆத்மாவிலே நமக்கு சுத்தம் உண்டா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆபத்து சொல்லுகின்ற பொழுது 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். அங்கு பார்க்கின்ற பொழுது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், மனுஷருக்குள்ள அல்ல. நான் எப்பொழுது இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஜீவ காலம் முழுவதும் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ளாக களி கூறுவேன். ஆலயத்துக்கு வருகிறது களி கூர்ந்து அவரை பாடி துதிக்க. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? ஆராதனை என்பது இன்றைக்கு சடங்காச்சாரமாய் போய்விட்டது. ஆராதனையிலே ஆண்டவர் மகிமைப்படுகிறாரா அல்லது நீங்கள் நானும் தேவனுக்குள்ளாக களி கூறுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்ற பொழுது மரியாள் சொல்லுகின்ற பொழுது அங்கு பெருமையினால் அல்ல. அவர் சொன்னே சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு ஏதாச்சும் நம்ம சொன்னோம்னு சொல்லுவாங்களே, இவன் பெருமைக்கு பேசுகிறான்ப்பா, இவன் பெருமையை பேசுகிறான்ப்பா. பெருமைக்காக அல்ல. அங்கு மரியாள் கூறுகிறது பெருமைக்காக அல்ல, நடக்கவிருக்கும் உண்மையை அறிந்து மகிழ்ச்சியினால் சொல்லுகின்றாள். அங்கு சொல்லுகின்ற பொழுது அங்கு வல்லமையுடையவர் மகிமையான செய்வார், அவருடைய இரக்கங்களும் அவர் பயந்திருக்கிறவர்களுக்கும் தலைமுறை தலைமுறையாய் உள்ளது என்று சொல்லி அங்கு பாடுகிறார் என்று சொன்னால், அவர் பெருமைக்காக பாடவில்லை, நடக்க இருக்கின்ற அந்த காரியத்தை முன்குறித்து பாடுகின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கின்றார். பின்னால் வரக்கூடியதை நாம் முன்னால் அறிவித்தாக வேண்டும். இன்றைக்கு நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கின்றது? பின்னால் நம் முகங்குப்புற உள்ள அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, முகங்காட்டி ஓட அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல, விழுந்து விட்டு மீசையில மண்ணு ஒட்டல என்று சொல்ல அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. நம்முடைய செயல்பாடு நாம் செய்கின்றோம் என்று சொன்னால் அதில் நிலைத்திருக்க வேண்டும், அதிலே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும், அதிலே நீங்கள் நானும் களி கூற வேண்டும். அப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். இதுக்கு நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். இன்றைக்கு சொல்ல வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். அதற்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகின்ற பொழுது தாவீது 138ஆம் சங்கீதம் 6ஆம் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையானவரை நோக்கி பார்த்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு ஒரு பதவி, எனக்கு அந்தஸ்து, எனக்கு அதிகாரம், பணம், கீழே இருக்க கண்ணே தெரியாது, கண்ணே தெரியாது. ஏன்? மக்கள் ஆண்டவரை அறியாத மக்கள் அப்படி இருந்துட்டு போலாம். ஆண்டவரை இரட்சகராக நாம் ஆராதிக்கின்றோமே, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நமக்கு கணக்கு சொல்லுகிறோம், எல்லா சபையிலும் சொல்றாங்க கணக்கை நாம் திருமண்டலத்துக்கு ஒப்புவிக்கின்றோம், உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதையும் நான் அடிக்கடி சொல்றது, ஒரு ஆலயத்தை அன்னைக்கு சென்றிருந்தேன். ஒரு வயதான பாட்டியம்மா இருந்திருந்தாங்க, பெங்களூர்ல இருந்து இங்கே கொண்டு வந்தோடனே அங்கே அடக்காராதனையில் முன்னாள் பேராக இருந்தாங்க, அநேக போதர் இருந்தாங்க. அந்த போதருக்கு என்ன தெரிஞ்சோ, ஐயா நீங்கள் செர்மன் கொடுங்கன்ட்டாங்க. கொடுக்கின்ற பொழுது அந்த தாயார் அந்த ஆலயத்தை ஆரம்பித்து ஆயிரவட்டமாக ஆரம்பித்து 20-22 வருஷமாகுது. அவரும் அவருடைய கணவர் மட்டும் ஒரு 15 ஆண்டு காலம் என்ன போஸ்ட் பொருளாளராக இருந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு அது ஏசியை போட்ட ஒரு ஆலயமாக இருக்குது. அப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இந்த பொருளாதாரத்தை போய் ஏதாச்சும் காசு கேட்டால் எதுக்கு என்னத்துக்கு பில்லை கொண்டா கொடுக்குறேன். அன்றைக்கி ஆலயம் நிரம்பி இருந்தது. ஆலயம் ஒரு குடும்பம் 2 பீரியடுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னே கணவர் மனைவிட்ட கொடுத்தாச்சு, மனைவி கணவன்கிட்ட கொடுத்தாச்சு. இப்படியே அவர்கள் தங்களுடைய ஆயுஷ்கால் கடைசி சோமநாத காலத்தில்
பெற்ற பிள்ளைகளிடத்தில் பெங்களூரில் போய் இறந்து தூக்கிட்டு வந்தாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், அங்கே அவ்வளவு கூட்டம் இருந்தது. அந்த திருச்சபை மக்களும் முழுவதும் அந்த பொருளாளர் குடும்பத்திற்கு வந்து அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள். திருச்சபையில் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் ஆண்டவர் அதற்கான பலனை வைத்திருக்கின்றார். அவருடைய மகன் அமெரிக்கா போகணும், வந்து அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னு இருந்தாச்சு, கிளம்பியாச்சு, ஃப்ளைட் ஏறியாச்சு. பெங்களூர்லேருந்து எங்கே அபுதாபியில் போய் இறங்குறாரு. இங்கே உயிர் போயிடுச்சு தகவல் சொல்லப்படுகிறது. அபுதாபியில் கேள்விப்பட்டோன்னே திருப்பி அங்கேயே டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு தன்னுடைய பேக்கேஜ் எடுத்துகிட்டு திரும்பவும் பெங்களூர் வந்து அவங்க அப்பா வீல் சேரில் கொண்டு வருவாங்க. அவரை வீல் சேரில் இது பண்ணி ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வந்து அடக்காராதனைக்கு வந்தாச்சு. பெற்ற பிள்ளைகள் 3 பேர், 2 மகன், ஒரு எல்லாரும் குடும்பமாய் பேர பிள்ளைகளோடு கூட. நினைத்து பாருங்க, கொஞ்சம் அங்கே அபுதாபிலேருந்து ஃப்ளைட் டேக்கப் ஆச்சுன்னா யூஎஸ்ஏல போய் தான் இறங்குவாங்க, வர முடியாது. கர்த்தர் ஒரு நாளை வைத்திருக்கின்றார், எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாளை வைத்திருக்கின்றார். அந்த நாளை நீங்கள் நானும் அறியோம். ஆனால் நாம் எப்படி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம்? அவருடைய முதலாம் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுகின்றோம். அநேக காரியங்களை செய்ய இருக்கின்றோம். செய்வதிலே உண்மையும் உத்தமும் நீதியும் இருக்க வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் விரும்புகின்றார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் நியாயம் தீர்ப்பார். அதனால தான் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு எல்லா போஸ்ட்லையும் இருந்துட்டு போயிடலாம், பொருளாளர் இருக்கிறவங்க தப்பிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயமா தப்பிக்கவே முடியாது. இந்த காணிக்கை பையில கொடுக்கிற ஒரு 10 ரூபாய்க்கு ரசீது இல்லாமல் செலவாச்சுன்னா அதற்கு அவர்கள் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையிலே அவரும் அவருடைய குடும்பமும் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். இதை நான் பயத்துக்காக சொல்ல. எங்களுடைய தகப்பனார் பொருளாளர் இருந்தார். ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. ஸ்கூல் முடிஞ்சோடனே நேராக அங்கே சர்ச்சுக்கு அங்கே ஆளுங்க அங்கே தான் போவாங்க, வீட்டுக்கு வர மாட்டாங்க. 9 மணி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு சம்பளம் போட்டுட்டு எல்லாத்துக்கும் ரசீது வாங்கி தான் வருவாங்க. 10 ரூபாய். ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம். அவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் பார்க்கின்ற பொழுது சங்கீதக்காரன் அது மட்டுமல்ல, 71ஆம் சங்கீதம் 19 சொல்றார், தேவனே உம்முடைய நீதி உன்னமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார். அதே சங்கீதம் 103:17 சொல்கின்ற பொழுது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மீதும், அவருடைய நீதி அவர் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு இருக்கும். அப்படினால் அவருக்கு பயந்திருக்கின்ற பொழுது அவருடைய நீதி அனாதியாக இருக்கும் என்று சொன்னால், நாம் அநீதியோடு கூட வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளுக்கு அது நீதியாக இருக்குமா? உங்கள்கிட்டே விட்டுறேன். ஆண்டவர் என்ன உணர்த்துகின்றாரோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள். செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக பிள்ளையுடைய மேலே அனாதியாய் என்றைக்கும் இருக்கும். நீங்கள் நல்லது செய்து நீதிக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பீர்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். நிறைய பேர் சொல்லுவாங்க, துன்பப்படுகிறவன்லாம் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணா ஆண்டவரே உங்களுக்கு இந்த துன்பம் இருக்குது ஆண்டவரே, இவர்கள் இந்த துன்பத்திலிருந்து எடுத்து விட ஆண்டவரே, இவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட ஆண்டவரே. ஆனால் முன்னால் இருக்கிற 2 வார்த்தை, 2 இது எழுத்து, நீதி. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவன் பாக்கியவான். அதான் வேதம் சொல்கிறது. அநீதி உள்ளவனுக்கு தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பிறக்கவில்லை, அவர்களை ரட்சிக்கவில்லை. அவர்கள் ரட்சிப்பேன் அனுபவத்துக்குள்ளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றீர்கள். அது மட்டுமல்ல, உலகத்திற்கு இரட்சகர் அருளும் இரட்சகர் தாழ்மையாய் மரியாள் மூலமாய் வெளிப்பட்டு இருப்பதனால் அங்கு துதி எடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அன்று மட்டுமல்ல, தேவன் இன்றும் சாதாரணமானவர்களையே தேர்ந்தெடுத்து அசாதாரணமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. சாதாரணமானவர்களை எடுத்துக்கொண்டுதான் அசாதாரணமான வேலை. இவர்களால் முடியுமா? அவர்களால் தான் முடியும். இவர்களால் இந்த குடும்பம் முடியுமா? அந்த குடும்பம் தான் அங்கே நிற்கும். ஆண்டவர் அப்படியாக இருக்கின்றார். 2வது மேட்டிமை. மேட்டிமை குறித்து பார்க்கின்ற போது அங்கு சொல்கின்ற வார்த்தை என்ன? மேட்டிமை, தேவன் மேட்டிமையானவர்களை தாழ்த்துகிறார். 51-55 வசனம் வாசிக்கலாமே. 51. தம்முடைய பயத்தினாலே இருதய சிந்தையில் அகந்த உள்ளவர்களை சிதறடிக்கிறார், பலவான்களை ஆசனமிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார்.
விட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு சொன்னபடியே ஆபிரகாமுக்கு அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் ஏறக்குறைய 3 மாதம் அவனுடனே இருந்து தன் வீட்டுக்கு திரும்பி போனார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் மேட்டிமை. மேட்டிமையாய் நீங்கள் நானும் அமர்ந்திருக்கின்றோமா? நம்முடைய மேட்டிமையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். மேட்டிமை ஆனவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கின்றோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5 பேதுரு சொல்கின்ற பொழுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிருபை அளிக்கிறார். நமக்கு கிருபை வேணுமா அல்லது ஆண்டவரை எதிர்த்து நிற்குமா? தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எதிர்த்து நிற்பார்னு சொன்னால் நீங்கள் நான் எங்கே போய் நிற்போம்? நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் நாம் எங்கே போய் நிற்போம்? ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். அன்றே பார்க்கிற பொழுது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 7 கர்த்தர் தரித்திரமுடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யமுடைய பண்ணியவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். அவர் தான் தாழ்த்துறாரு, அவர் தான் உயர்த்துறாரு. எனக்கு இந்த இதுக்கு தகுதியா இல்லை, தகுதிப்படுத்தியவர் அவர். அவர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாழ்க்கையை அவருடைய அடிச்சுவடை பண்ணுகின்ற பொழுது நாம் அப்படி இருக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு பொறுப்பும் நம்முடைய சுயத்தினால் அல்ல, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்மை ஆண்டவர் கொடுக்கின்றது. அது அவர் தாழ்த்துகிறவரை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார். இதனால் அவர் தான் எல்லாவற்றையும் நாம் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6 மேலே பார்க்கின்ற போது மலைப்பிரசங்கத்தில் சொல்லுவார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன் பாக்கியவான். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவன். இன்னைக்கு நீங்கள் நானும் எதில் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கின்றோம்? நீதி செய்வதிலே பசிதாகம் உள்ளவராக இருக்கின்றோமா? நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, அங்கு சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 18ஆம் சங்கீதம் 27 மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தாழ்த்துவீர். மனுஷன் செய்ய வேண்டாம், மனுஷன் செய்ய வேண்டாம். நான் மேட்டிமையாக இருப்பேன்னு சொன்னால் மனுஷன் செய்ய வேண்டாம். ஆண்டவர் மேட்டிமையான கண்ணை தாழ்ந்து போக குறுகி கூணி நான் செய்தது தப்பு என்று சொல்லி கூணி குறுகி இருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். சொல்லுவாங்களே, நேராக பாடுறா, நேராக பார்க்க முடியாது. குற்றவாளிகளை பார்த்துருக்கீங்களா? குற்றம் பண்ணவன் குனிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நேராக பாருமாங்க, நேராக பார்த்து பதில் சொல்லு. நீ செஞ்சது சரியா தப்பா நான் பார்க்குறோம்ல, ஆனால் பார்க்க முடியாது. நாம் செய்த தப்பு. இன்னைக்கு கூணி குறுகி இன்னைக்கு மற்றவர்களை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஜன கூட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அவர்கள் பின்னால் நாம் கடந்து செல்கின்றோமா? மேட்டிமையானவர்களே கர்த்தர் அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்தபொழுது என்ன பாடுபடுத்தினான்? பண்ணானா இல்லையா? எவ்வளோ பாடு கிறிஸ்தவரில். கடைசியாக ஒரு நிருபத்தை வாங்கிட்டு போய், ஆனால் ஆண்டவர் சந்தித்த பொழுது என்ன நடந்தது? அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 10 முதல் 18 பார்க்கிற பொழுது, அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே சவுலுடைய வாழ்க்கையில் என்னாச்சு? கண்ணு குருடானதை அறிவோம். குருடாச்சா இல்லையா? கீழே சடுதியில் விழுந்தோடனே பார்க்க முடிச்சா? ஆண்டவரை பார்க்க முடிச்சா? மற்றதை பார்க்க முடிச்சா? குருடனாக தான் போனான். நீ போ, அங்கே போனதுக்கப்புறம் தான் அவனது பார்வை அடைந்தான். இன்னைக்கு நீங்கள் நானும் குருடராய் இருக்கின்றோமா? எது நீதி, எது அநியாயம் என்று அறியாதபடி, எது மேட்டிமை, எது தாழ்மை என்று அறியாதபடி நாம் இந்த வருகையின் நாளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அது ஆண்டவரை பிறப்பின் பண்டிகையிலே ஆண்டவரை தரிசிக்காத ஒரு வாழ்க்கையாய் போய்விடும். இந்த நாளிலே, வருகையின் முதல் நாளிலே மரியாளுடைய துதிப்பாடலை நாம் பாடுகின்ற பொழுது, வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக 25ஆம் தேதி பாட போகிறோம். பாடுறப்ப என்னை நான் முற்றிலும் அர்ப்பணித்தவனாய், ஆண்டவரே மரியாளை போல நான் என்னை தாழ்த்துகிறேனப்பா. மரியாளுக்கு சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீர் கர்த்தாவே செய்ய வல்லமில்லாதவனாக இருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நீர் அப்படியாக செய்வீர். நாங்கள் இணைந்து இந்த நாளிலே கர்த்தாவே கடைசி காணிக்கையின் மூலமாய் நீதி, சமாதானம், ஒப்புரவாகுதல். ஒருவேளை நாம் ஒப்புரவாகாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம்னு சொன்னால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே சொல்லுவாங்கள்ல, ஒன்று சொந்தமாக சொல்லுங்களேன், சொந்தமாக புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல் புத்தியாச்சும் இருக்கணும். சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்களா இல்லையா? இன்றைக்கி நாம் என்ன நிலையில் இருக்கிறோம்? நமக்கு இல்லை, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார்.
ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது நம்முடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது, மற்றவர்கள் பார்க்கின்ற பொழுது நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நான் சிந்தித்து பார்க்க நாளை கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். எனவே நீங்கள் நானும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை முற்றிலும் அர்ப்பணிப்போம். நீதிமொழிகள் 16:5 சொல்கின்ற பொழுது, மனமேட்டிமை உள்ளவனுக்கு கர்த்தர் அருவருப்பானவன், கையோடு கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். வாசிக்கலாமே வாசிக்கலாமே நீதிமொழிகள் 16:5. நீதிமொழிகள் 16:5 மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையோடு கைகோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். ஆண்டவர் கேட்ட வார்த்தையின்படி, ஆண்டவரே, மரியாளின் துதி பாடலில் இவ்வளவு அர்த்தத்தை இந்த ஆண்டிலே எனக்கு கொடுத்திருக்கிறப்பா. ஆவியானவரே, நான் என்னை சாதித்து பார்த்து நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை தாழ்த்துவோம். நிச்சயமாக தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். உயர்வுக்காக யாரிடத்திலும் போய் நிற்காதீங்க. யாரிடத்திலும் அவங்ககிட்ட போனது கிடைக்குன்னு சொல்லி மனுஷரை போய் கை ஏந்தாதீங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை, இவங்ககிட்ட போனால் எனக்கு இது கிடைக்கும், இவங்ககிட்ட போனால் இது கிடைக்கும். கையை ஏந்தாதீங்க, ஆண்டவரிடத்தில் கையை ஏந்துங்கள். ஆண்டவரே, எனக்கு எல்லா சூழ்நிலையும் இம்மட்டுமாக எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீரப்பா. நீர் ஜீவனை கொடுத்த கர்த்தர், இந்த நாளிலும் ஜீவனோடு உம்மை ஆராதித்திருக்கின்றேன். என்னுடைய தாழ்மையை நீர் அங்கீகரித்திருக்கிறீர். தாழ்மை உள்ளவனை நீர் உயர்த்துகிறேன் என்று எனக்கு வாக்குப்படி இருக்கிறப்பா. நான் எந்த சூழ்நிலையிலும் நான் மேட்டுமையானவர்களை சிந்திக்காதபடி, மேட்டுமையான காரியங்களுக்கு என்னை இடம் கொடுக்காதபடி வாழ எனக்கு கிருபைதாரம் சொல்லி அர்ப்பணிப்போம். நிச்சயமாக வரக்கூடிய நாட்களிலே தூய இம்மானுவேல் ஆலயம் இந்த இடத்திலே எழுப்புதலின் ஆலயமாய் அநேக ஜனங்களை ஆராதிக்கின்ற ஜனங்களை அழைக்கின்ற ஜனமாய் இருக்கும் என்பதை நாம் அணிந்து கொண்டு செயல்பட உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு ஆண்டவரே. நீர் இந்த நாளில் கர்த்தாவே, ஏதோ பெண்கள் ஐக்கிய சங்கமாய் இந்த கடைசி நாணய ஆராதனையை கர்த்தாவே அவர்கள் அனுசரிக்கும்படியாகவும், கர்த்தாவே இந்த நேரத்திலும் கர்த்தாவே வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கின்ற சூழ்நிலையிலும் கர்த்தாவே நீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளணும் ஜெபிக்கிறப்பா. எந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டதோ அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்திலே கர்த்தாவே ஒருமனப்பட்டு கர்த்தாவே திருச்சபைக்காகவும் குடும்பங்களுக்காகவும் கர்த்தாவே நடைபெறுகின்ற ஊழியங்களுக்காகவும் கர்த்தாவே ஜெபிக்கத்தக்க ஜெப வீரர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. அவர்கள் மூலமாய் கர்த்தாவே நீதியும் சமாதானமும் ஒப்புரவாதலும் கர்த்தாவே எங்கும் பரவும் கர்த்தாவே, சமுதாயத்திலும் திருச்சபையிலும் குடும்பங்களிலும் பரவ நீர் ஜெபிக்கிறப்பா. மரியாளின் துதிப்பாடல் மூலமாய் கர்த்தாவே, இதோ தாழ்மையுள்ள மரியாளை நீர் கர்த்தாவே உயர்த்தின கர்த்தர், அதை கர்த்தாவே பாடினது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை நீர் உயர்த்தி இருக்கிறீர். அதை நாங்கள் பாடி துதித்து உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி முறை கருத்தில் ஏற்படுகின்றோம். பொறுப்படுத்திக் கொள்ளும், வழிநடத்தும். எல்லா துதி கனமையும் முக்கிய அடிக்கின்றோம். ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன்.